ஆக்சுவலா உங்களுக்கு ஓட்டிங் கிடையாது. ஆனா இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஓட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு உறுதிமொழி தான் இன்னைக்கு நீங்க எடுக்க போறீங்க. எடுப்பீர்களா? ரைட். உறுதிமொழி. ஊடகத்துறையும் தொழில்நுட்பமும் உச்சத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் அறவே இல்லாத காலகட்டத்தை போன்று மாநாடுகள் நடத்தப்படுவது மாஸ் காட்டுவதற்காகவே அன்றி, எனக்காக கூட்டம் கூடும் என்பதை நிரூபிக்கவே அன்றி, யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் அளவு கண்டென்ட்க்கு கூட கொள்கைகளை விளக்குவதற்காக அல்ல என்பதை நான் நன்கு அறிவேன். ஆகவே வாக்கு சுதந்திரம் பெற இருக்கும் நான் எனக்கான வாக்கு சுதந்திரத்தை பெற்றபின் வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க மட்டுமே விரைவேன் என்றும், உரிமைகளுக்காக போராடும் போது மட்டுமே வீதிகளுக்கு வருவேன் என்றும், சமூக நீதிக்காக மட்டுமே தெருக்களில் இறங்குவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். வகுப்புகள் ஸ்மார்ட் கிளாஸ் ஆகிவிட்ட நிலையில், செல்போன்கள் ஸ்மார்ட் போன்களாக மாறிவிட்ட நிலையில், காணொலி மூலம் செயல் திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படும் சூழலில், ஸ்மார்ட் கேம்பெயின் நடத்தப்படாத எந்த இடத்திலும் கூடி பசியிலும் வெயிலிலும் வாடி என் உயிரையும் விடமாட்டேன், என் உடைமைகளையும் இழக்க மாட்டேன், என்னை சார்ந்தவர்களையும் கைவிட மாட்டேன் என மனமாற உறுதி கூறுகிறேன். எனக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை எனக்கு இருப்பதினால் நிச்சயம் அவரது தகுதியையும் திறனையும் நன்கு சோதித்து அறிந்த பின்னே தேர்ந்தெடுப்பேன். கண்மூடித்தனமாக இல்லாமல் மக்கள் குறையறிந்து குரல் கொடுக்கும் குணத்தையும், அநீதிகளுக்கு எதிராக போராடும் தைரியத்தையும், பிரச்சனைகளின் போது மக்களோடு மக்களாக நிற்கும் மாண்பையும், பத்திரிகையாளர்களை நேர்கொள்ளும் தெளிந்த அறிவையும், எல்லோரையும் ஒன்றாக வழிநடத்தும் ஞானத்தையும் வைத்து தேர்ந்தெடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். இல்லையே என் தலைமை பண்பை நானே வளர்த்துக் கொள்ளும் முயற்சிகளில் எனக்கு நானே ஈடுபட்டுக் கொள்வேன். எனக்கான தலைவனை தகுதியின் அடிப்படையிலும், திறமையின் அடிப்படையிலும், திறனின் அடிப்படையிலும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்றால், எனக்கான தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ளும் முயற்சிகளில் எனக்கு நானே ஈடுபட்டுக் கொள்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நல்ல சமுதாயம். இப்ப முடிவு பண்ணிடுங்க. voting வந்து இட்ஸ் a right for everyone. நீ யார் வேணாலும் ஓட்டு பண்ணலாம். ஓட்டு போடுற போற வழியில போய் சேர்ந்துறாங்க. அவ்வளவுதான். ஓகே.